ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு டிஜேஸ் புட்ஃபோலியோ. நம்மக்கிட்ட இன்னொரு சேனல் இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். அந்த ஒரு யூடியூப் சேனல்ல ஃப்ரீயான ட்ரேடிங் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது லேர்னிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த சேனலை சர்ச் பண்ணி போய் சேர்ந்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்க, நம்மளுடைய டிஜேஸ் போர்ட்ஃபோலியோ சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நிறைய பேருக்கு பென்னி ஸ்டாக்ஸ்ல வாங்கி பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. ஸோ அந்த வகையில நிறைய பேர் சுஸ்லான் ஷேர்ஸை வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோல சுஸ்லான் ஷேர்ஸ் லாங் டேர்முக்கு சரியா வருமா? இந்த நிறுவனத்துல என்னதான் பிரச்சனை? நிறைய ஆர்டர் வச்சிருந்தோம், எதுக்கு இதோடைய விலை உயர மாட்டேங்குது? எதுக்கு ஒரே ஏரியால சுத்திக்கிட்டே இருக்கு? அப்படிங்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சுஸ்லானை பத்தி பார்ப்போம். எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் என்ன தொழில் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த நிறுவனம் விண்ட் எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜியை தயாரிச்சு கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற லாபமே போதும். பட் இருந்தாலுமே பாஸ்ட்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இதோட பேரு கொஞ்சம் அடி வாங்கிருச்சுங்க. ஓகே, கதைக்கு வரும். என்னுடைய பி ரேஷியோன்னு பார்க்கும்போது 37 இருக்கு, விச் இஸ் அண்டர் வேல்யூல இருந்து வேல்யூஷன் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 40 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது 2014 இருந்து ஏகப்பட்ட கடனா இருந்துச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க, 11,000 கோடி 13,000 கோடி கடன் மட்டுமே வச்சுட்டு இவங்க பொழப்ப நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் தென் நிறைய ரீஸ்ட்ரக்சரிங், நிறைய ஒரு பிளானிங் எல்லாம் பண்ணி கடைசியில டெட் ஃப்ரீ ஒரு கம்பெனியா வந்துட்டாங்க. இதனாலதான் 8 ரூபாயில இருந்த ஷேர் 85 ரூபாய் வரைக்கும் உயர்ந்துச்சு. ஆமா, இவ்வளவு பெரிய பாசிட்டிவான நியூஸ் வந்ததுனாலதான் இந்த பங்கு இப்ப பேசும் பொருளா இருக்கு. ஓகேவா? சோ பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்துட்டோம். கடன்ல இருந்து கடனை ஜீரோ ஆக்கிட்டாங்க. ஜீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு 325 கோடி என்னமோ வச்சிருக்காங்க. பட் ரெவன்யூ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் நல்லாவே உயர்ந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களுடைய நிறுவனம் விண்ட் எனர்ஜி மட்டும் தான் தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. இதுல நம்பர் 1 இன் இந்தியா விண்ட் டர்பைன் இருக்கு இல்லைங்களா, அதை தயாரிக்கிற நம்பர் 1 கம்பெனி. உலக அளவுல டாப் 10 ரினியூவபிள் கம்பெனிஸ்ல இது ஒன்னாவது இடத்த பிடிச்சிருக்கு. இவங்களுடைய சேல்ஸ் 3,886 கோடி அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதுல நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 2,080 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டாவும் பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் நல்லா இருக்கு, ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. ரிசர்வ்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 3,000 கோடிக்கு மேல ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ரிசர்வ்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிளானும் வச்சிருக்காங்க. அதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பேலன்ஸ் ஷீட் இது சிறப்பா இருக்கு. ரிசர்வ்ஸும் ஓகே, ப்ராஃபிட்டும் ஓகே, அண்ட் சேல்ஸும் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஆர்டர் புக். இந்த சுஸ்லான் நிறுவனம் சுமார் 17 கண்ட்ரிகள்ல விண்ட் டர்பைன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 6,000 விண்ட் டர்பைன்ஸ் இந்தியாவில மட்டுமே இருக்கு. இவங்களுடைய மேஜரான ரெவென்யூ இங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை சார்ந்தே இருக்கு. இந்தியாவில் நம்பர் 1 விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சர். அண்ட் தென் இவங்களை விட மிகப்பெரிய ஆர்டர் புக் யாரு கையிலையும் கிடையாதுங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 3.3 ஜிகாவாட் அளவுக்கு கன்ஃபார்ம்டு ஆர்டர்ஸும் 5.4 ஜிகாவாட் என்ற அளவுக்கான மொத்த ஒரு ஆர்டர் புக்கும் வச்சிருக்காங்க. 17 உலக நாடுகள்ல இவங்களுடைய ஆர்டருடைய மதிப்பு 20 ஜிகாவாட். இந்த 5.4 ஜிகாவாட்டோடைய மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 39,000 crores இருக்குங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஆர்டர் இவங்க கையில இருக்கு. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் ரினியூவபிள் எனர்ஜி இன் இந்தியா. அதே நேரத்தில் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் படி 17% இருக்கு. ஓகே, 17% அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு 10%, 40,000 கோடிக்கு 10% போட்டாலே 4,000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ 17ன்னு பார்க்கும்போது இவங்களுடைய லாபம் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேரண்டீடா இருக்கு. ஓகே, இதையும் டிக் பண்ணிப்போம். மூணாவது விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ். ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு கார் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா 1000 கிலோமீட்டருக்கு வெளிச்சம் வேணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஹெட்லைட் மூலமா அடுத்த ஒரு 15 அடியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரிதான் ஒரு நிறுவனம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போகணும்னா அவங்க கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் இருக்கான்னு பார்க்கணும். சுஸ்லான் கிட்ட அது இருக்கு. இது நாள் வரைக்கும் இவங்களுடைய ஃபோக்கஸ் ஆன்ஷோர்ல மட்டும் இருந்துச்சு. ஆன்ஷோர்னா நிலத்துல விண்ட் டர்பைன் வச்சு அதுல இருந்து மட்டுமே எனர்ஜி எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதோடைய பேர் நிறுவனங்கள் ஆஃப் ஷோர் லெவலுக்கு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
இவங்க வந்து நிலத்திலயும் இருப்பாங்க. அதே நேரத்துல ஆஃப்ஷோர்னா நீர்லயும் இருப்பாங்க. இப்ப ஓஷன், அந்த மாரி இடத்துல ஏன் வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, லேண்ட்ல வந்து எப்பவுமே ஒரே மாதிரி காத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பில்டிங்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு, மக்கள் போக்குவரத்து இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு காத்து அந்த இடத்துக்கு வரணும். பட் ஓஷன் அண்ட் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஏர் ஃப்ளோ கன்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்துல ரொம்ப அதிகமாவும் இருக்கும். அதிகமான காத்து வரும்போது பவர் ஜெனரேஷன் அந்த அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. பட் சுவிட்சர்லாந்து இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ஷோர மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான காரணம் இவங்க கிட்ட சரியான நிதி வந்து கிடையாது. ஆஃப்ஷோர் போகும்னா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் வந்து வேணும். ஆன்ஷோர்ல ₹1,00,00,000 செலவு பண்ணி ஒரு பிளான்ட் வந்து போடுறாங்களா? ஆஃப்ஷோர்ல ஒரு 200,00,00,000 150,00,00,000 போட்டா தான் ஒரு பிளான்ட்ட வந்து நீட்டா அவங்க கட்டமைப்பு வந்து பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயமா இருக்கிறதுனால, இப்போதைக்கு வந்து ஆன்ஷோர்ல இருக்காங்க. பட் சுவிட்சர்லாந்து ரீசென்ட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஹைபிரிட் மாடலுக்கு போக போறதாகவும், கூடிய சீக்கிரம் ஆஃப்ஷோருக்கும் போயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஹைபிரிட்னா, இவங்க வந்து விண்ட் டர்பைன் வச்சிருக்காங்க இல்லையா? அதன் மூலமா இனி விண்ட்ல இருந்து வர எனர்ஜியும், சோலார் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. லாங் டெர்முக்கு ஒரு நல்ல ஒரு பிளான வந்து போடுறாங்க. இத வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இவங்களுடைய லாஜிஸ்டிக் காஸ்ட், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் காஸ்ட் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி பண்ணலாம்னும் எண்ட் டு எண்ட் சர்வீசஸ்க்கு வந்து நம்ம பிளான் பண்ணலான்ற மாதிரி சுவிட்சர்லாந்துடைய போர்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இதுல டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுது. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் ₹1,00,00,000 லாஜிஸ்டிக்ஸ்க்கு மட்டுமே செலவு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து வெளியே அவங்க சார்ஜ் கட்டி வாங்குவாங்க இல்ல, அந்த லாஜிஸ்டிக்ஸ். பட் இவங்களுடைய கம்பெனி வெஹிக்கிள்ஸ் இருக்குங்களா, இந்த டர்பைன் கொண்டு போறது, கொண்டு வரது, ஆளுங்களை கூட்டிட்டு வருது, மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்றது, இதுக்காக இவங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் மினிமம் ஒரு 20% மேல அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு கருத்து மட்டுமே இருக்கு. சோ இதனால இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ்னஸா பார்க்கப்படுது. அண்ட் குளோபலி இவங்களுடைய பிரசன்ஸ், குளோபல் பிரசன்ஸ் இது வந்து இன்னொரு பாசிட்டிவ்னஸா பார்க்கப்படுது. உலக அளவுல 17 நாடுகள்ல இவங்களுடைய பிரசன்ஸ் வந்து இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 14 ஜிகாவாட்டுக்கான ஆர்டர்ஸ் இந்தியாவுக்கு வெளிய இவங்க கிட்ட இருக்கு. பட் இன்னும் அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது கேரண்டீடா இருக்கும். உலக அளவுல டாப் 10 ரினியூவபிள் எனர்ஜில சுவிட்சர்லாந்துடைய பேரும் இருக்கு. அந்த அளவுக்கு பேர் வாங்கின நிறுவனங்க. சோ இது ஒரு பாசிட்டிவ்னஸா இருக்கு. 5வது 5வது அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இந்தியாவுடைய நம்பர் 1 விண்ட் டர்பைன் ப்ரொடியூசர் இவங்க தாங்க. அதன் கூடவே இந்தியாவுல 6,000 பிளான்ஸ் வச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க நம்பர் 1 நிறுவனம் இவங்க தான். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய விண்ட் டர்பைன் மாடல்ஸ்க்காக ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாமே வந்து பாசிட்டிவ்னஸா இருக்கு. ஓகே. இந்த வீடியோல என்னென்ன வந்து பாசிட்டிவ்னு பார்த்தோம்? பேலன்ஸ் ஷீட், நல்ல ஒரு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், நல்ல ரிசர்வ்ஸ், நல்ல நெட் ப்ராஃபிட் எல்லாம் வச்சிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் புக். ஆர்டர் புக்ல நல்ல ஆர்டர்ஸ் இந்தியாவுக்கு வெளியேவும் வச்சிருக்காங்க, இந்தியாவுக்கு உள்ளவும் வச்சிருக்காங்க. கார்பரேட் ஆர்டர்ஸ்னு பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா, டோரன் பவர், டாடா குரூப், இவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இனாக்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களுடைய கிளைண்டா இருக்காங்க. கிளைண்ட் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பெரிய ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. இதன் மூலமா 39,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இவங்க கிட்ட இருக்கு. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ். இத்தன நாளா ஆன்ஷோர்ல மட்டுமே இருந்தவங்க ஆஃப்ஷோருக்கும் போறாங்க. அந்த ஹைபிரிட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண போறாங்க. இதன் மூலமா R&Dல பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வர போறாங்க. அண்ட் தென் குளோபல் பிரசன்ஸ். இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல பேர் வாங்கின ஒரு நிறுவனம். 5வது அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ். இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இப்போ நெகட்டிவ் பாத்துடலாமா? வாங்க பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட். நோ. ஆமாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு சுவிட்சர்லாந்து மேல இருந்த நம்பிக்கையே போயிருச்சு. ஏன்னா இப்போ பாசிட்டிவ்ல வந்து இருக்கலாம். பட் கடந்த ஒரு 10 வருஷமா இவங்க வந்து வெறும் நெகட்டிவ்லயே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து காமிச்சிட்டே இருந்தாங்க. ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு. ஏகப்பட்ட பொய்கள், ஃப்ராட்த்தனம் வந்து இந்த நிறுவனத்துக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த நிறுவனத்துக்கு மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா உடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பண்ற லாபத்த மாரியே 2, 3 வருஷம் தொடர்ந்து லாபம் பண்ணாதான் ஒரு நல்ல பேர் வரும். அதுவும் ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுமா? இந்த நிறுவனம் 1,500 கோடி லாபம் பண்ணாங்கன்னா, அடுத்த வருஷமே 100 கோடி, 200 கோடி நஷ்டம் பண்ணுவாங்க. இல்லையா? 1,500 கோடி லாபம் பண்ண இடத்துல வெறும் 300 கோடி தான் லாபம் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் இவங்களுடைய பிசினஸ் மாடல்.
இவங்க ஆன்ஷோர மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, இவங்களால சரியான ஒரு இன்கம்ம கொண்டு வந்து குடுக்க முடியல. இதனால சரியான லாபம் குடுக்காத ஒரு நிறுவனத்த நம்பி பணம் போட ரெடியா இல்ல. ஸோ ட்ரஸ்ட் பில்ட் பண்ணாதனால, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. இன்னைக்கு கூட சுஸ்லானுடைய பங்கு நல்ல ஒரு தரத்துல தான் இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட வந்து நெறைய ஆர்டர் இருக்கு. இருந்தாலுமே நம்பிக்கை இல்ல. அதனால தான் பங்குடைய விலை உயர மாட்டேங்குது. 2வது ஆர்டர் எக்ஸிகியூஷன். ஆமாங்க. இப்போ இவ்ளோ பெரிய ஆர்டர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது வந்து புக் ஆர்டர் தான். 3.3 ஜிகாவாட் வந்து கன்ஃபர்ம்ட் ஆர்டரே இருந்தாலும், அதுக்கு சில நிபந்தனைகள் வந்து இருக்கும். என்னன்னா, இப்போ ஆர்டர் குடுத்த கிளையன்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா? அந்த டிமாண்ட வந்து மீட் பண்ணும்போது தான் இது கரெக்ட்டா வரும். ஸோ ஒருவேளை இவங்க லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க மார்ஜின வந்து கட் பண்ணிருவாங்க. சரிங்களா? அதாவது ரூ. 100 லாபம் கிடைக்க வேண்டிய இடத்துல ரூ. 50 இல்ல ரூ. 60 லாபம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம, இவங்க கிட்ட வந்து இப்போதைக்கு 3.3 ஜிகாவாட்டுக்கான ஆர்டர் இருக்கு. பட் இதுக்கான ஃபேக்கல்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இவங்க விண்ட் டர்பைன்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தும்போது, இவங்க வந்து லேண்ட் அக்வயர் பண்ணணும். லேண்ட் அக்வயர் பண்றதுனால லீஸுக்கு எடுக்கணும், இல்ல வாங்கணும். செலவு இருக்கா? அதே நேரத்துல அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் குடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. 2வது லாஜிஸ்டிக்ஸ். இப்போ நமக்கு தேவையான இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை தூரமா தள்ளி இருந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து கொண்டு வரதுக்கான செலவுகள் இருக்கு இல்லையா? அதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் ஆர்டர் ஆ நம்ம பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து விண்ட் டர்பைன்ஸ் தேவைப்படுது. அந்த விண்ட் டர்பைன்ஸோட ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. காப்பர் ஆகட்டும், ஸ்டீல் ஆகட்டும், அதோடைய பிளேட்ஸ் இது எல்லாத்துடைய காஸ்ட் வந்து உயர்ந்துகிட்டே போகுது. ஸோ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுது. அண்ட் 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிறுவனத்துடைய ஆப்பரேஷன்ஸ் முழுக்க முழுக்க இந்தியாவையே சார்ந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன். 6,000க்கும் மேற்பட்ட விண்ட் டர்பைன் பிளான்ட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜர் போர்ஷன் இன் ரெவென்யூ இந்தியாலருந்து வருது. நாளைக்கு இந்தியா வந்து ரினியூவபிள் எனர்ஜி மேல ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா, இந்த பங்குடைய விலை, பிசினஸ் எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா, இப்ப இந்தியா வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி வந்து அதிகமா வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட சலுகைகள், ஏகப்பட்ட திட்டங்கள குடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்தியாவோட ஃபோக்கஸ் ரினியூவபிள் எனர்ஜில இருந்து வேற ஒரு செக்டாருக்கு மாறினாலே போதும். அதாவது இது மாத்த சொல்ல மாட்டாங்க. இதுல இருக்க ஃபோக்கஸ் பிரஷர வந்து புஷ் பண்ணாம, இன்னொரு செக்டார்ல அவங்க செலுத்திட்டாலே போதும், இதோடைய பிசினஸ் அடி வாங்குறதுக்கு. சோ, இந்தியாவ மட்டுமே நம்பி இருக்கிறதுனால தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடக்கும்போது தான் நம்ம வந்து அத நம்ப முடியும் இல்லைங்களா? அ அண்ட் காம்படிஷன். காம்படிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கு சுஸ்லானுக்கு. ஏன்னா சுஸ்லான் வச்சிருக்கிறது விண்ட் எனர்ஜி மட்டும் தான். ஆனா விஸ்டா, சைமென்ஸ், இனாக்ஸ் விண்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எப்பவோ ஆன்ஷோர்ல இருந்து ஆஃப்ஷோருக்கும் போயிட்டாங்க, ஹைபிரிட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி பழைய டெக்னாலஜி. காத்துல இருந்து மட்டுமே இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து இவங்க வந்து மாத்தி அமைக்கணும். இன்னோவேட் எல்லாமே இவங்க பண்ணணும். இது பண்ணும்போது இவங்க மேல நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். இப்போ விண்ட் டர்பைன்ஸ் இருக்கு. லேண்ட பத்தி ப்ராப்ளம் வந்தாலோ, இல்ல அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ, பிசினஸ் நேரடியா பாதிக்கும். அதே நேரத்துல இவங்களால குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் எடுக்க முடியும். இல்லன்னா அத விட கம்மியா தான் எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது. ஆனா மத்த நிறுவனங்கள் ஹைபிரிட்ன்னு போயிட்டாங்க, ஆஃப்ஷோர்ன்னு போயிட்டாங்க, ஆன்ஷோர்ன்னு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். 5வது டெப்ட் டெப்ட் ஃபினான்ஸ் ஹிஸ்டரி. இதெல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அதிக கடன் வாங்கிட்டு இப்ப பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. மீண்டும் கடனுக்கு போயிட்டா என்ன பண்றது? மீண்டும் ஒரு 15 வருஷம் நம்ம என்ன பண்றது? ஏன்னா 2005ல இருந்தே இந்த நிறுவனம் கடன்ல மாட்டிக்கிச்சு. அதுலருந்து வெளிய வர்றதுக்கு சுமார் 20 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏகப்பட்ட ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஒரு பிக்கல் புடுங்கலோட தான் இப்போ கடந்து வந்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இவங்க பார்க்குறாங்க. அண்ட் ஆப்பரேஷனல் காஸ்ட். இது ஆப்பரேஷனல் காஸ்ட். இப்போ ஒரு விண்ட் டர்பைன் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்மென்ட் இருக்கு. அது இயங்குறதுக்குன்னு ஒரு பவர் ரெக்வயர்மென்ட் இருக்கு. அது கூட பிரச்சனை இல்ல. டேலி பண்ணிடலாம். லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ மெட்டீரியல் காஸ்ட்டும், லாஜிஸ்டிக் காஸ்ட்டும் உயர்ந்துகிட்டே தான் போகும். எப்பவுமே பிசினஸ் பொறுத்தவரைக்கும் ரா மெட்டீரியலோட காஸ்ட் உயர்ந்துகிட்டே போகும். இப்போ காப்பர் வந்து தங்கத்த அளவுக்கு உயர்ந்துரும்ன்றாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது லாஜிஸ்டிக்ஸும் அப்படிதானே. கமோடிட்டியோட பிரைஸ் ஏறும்போது, பெட்ரோலுடைய விலை ஏறும்போது, கமோடிட்டிஸ்ல யூஸ் பண்ற மத்த ஒரு செக்டார்ஸ்க்கும் அடி வாங்கும். ஸோ அந்த மாரி லாஜிஸ்டிக்ஸும் அடி வாங்கும்போது, இதோட ஆப்பரேஷனல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போயிரும். இப்போ இவங்க 17% லாபத்துல பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் இருக்குன்னா, ஒரு 170 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லி அஷ்யூம் வந்து பண்ண முடியும். பட் இவங்க வந்து இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டு அத எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுக்கு இவங்களுக்கு காம்படிஷன் பிரச்சனை இருக்கு. இந்த ஆப்பரேஷன் கொண்டு போறதுல பிரச்சனை இருக்குன்னும்போது, இந்த ஆப்பரேஷனல் காஸ்ட்லயும் பிரச்சனை இருக்கு. இப்போ காப்பரோட பிரைஸ் வந்து அதிகமாயிருச்சு. ரெக்கமெண்ட் தேவை அதிகமா இருக்கும்போது, உங்களுடைய மார்ஜின் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் 17%ல பண்ணிட்டு இருக்கிறது, அடுத்த வருஷம் 10% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினா இருக்காம். ஸோ 10% வரும்போது ரூ. 170 கோடி லாபம் இருக்க வேண்டிய இடத்துல 100 கோடி அளவுக்கு மாறும். இந்த 100 கோடில தான் அவங்க எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்த செட்டப் பண்ணாலும், ஹைபிரிட் போனாலும், என்ன பண்ணாலும் சரி. ஸோ எனர்ஜி தேவை இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் இந்த ஆர்டர்ஸ வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா கொண்டு போகமா முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் வெறும் 3500 கோடி ரூபாய் தான். அத வச்சு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வியா இருக்கு. பட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பண்ண தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நல்ல சென்டிமெண்ட் பில்ட் ஆகி இதோடைய வேல்யூ உயரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து நம்ம சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் போறதுக்கான டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ள வாங்க. பை பாய்.